எல்லாருக்கும் கண்டிப்பாக விஷன் போர்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஃபோக்கஸ் இருக்கலாம். நான் பண்ணுவேனா நடக்குமான்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட் ஒன்றாவே லைனாகவே போயிடுறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணுவேன். அந்த சில்வர் யூடியூப் பட்டன் ஒன்று இருக்குல்ல, டீஹைட்ரேட் ஆகுது, ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு விஷயம் கடவுள் எனக்கு நான் என்னதான் பண்ணுறேன், ஒரு கிராமம் போகிறதுல கரெக்டாக தான் இருப்பேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு கேட்டேன்னா, வாழ்க்கையில் அந்த லக்கி கேர்ள்ன்ற ஒரு விஷயம் இந்த 2026 5 டே இல்லை. என் ட்ரீம் லைஃபுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் காசுன்னா நல்லது தான் உண்டுல. ஹாய் காய்ஸ், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி இது இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்லை. நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். பட் சம் ரீசன்ஸ்னால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணதோடு அவ்வளோதான். நான் போஸ்ட் கூட எதுவும் பண்ணலை. பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபியர் வரும்ல. பர்சனலி அதை நான் ஃபீல் பண்ணேன். லைக் எப்படின்னா, யாராவது பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களே, நமக்கு வியூஸ் போடலன்னா, சப்ஸ்கிரைப் வரலன்னா, லைக்ஸ் வரலன்னா, லைக் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். பல விஷயத்தை யோசிச்சுட்டு அந்த சேனலை நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இப்போ ஒரு 2026 என்டர் ஆகிருக்கோம். எனக்கு இப்போ அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லி பாஸ்ட் 1 வீக்காக தோணிட்டு இருந்துச்சு. 3 மந்த்ஸாகவே நான் அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து இதை வந்து அகெயின் நான் வந்து இது பண்ணது வந்து இந்த 3 டேஸாக தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் இன்ட்ரோ கொடுத்து போர் அடிக்காமல் நம்ம ஒரு ஷார்ட் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணினா, எல்லாருக்கும் கண்டிப்பாக விஷன் போர்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2026க்கு நான் என்னோடய பர்சனல் விஷன் போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போர்டில் எனக்கு கன்றாவியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தான். இப்போ கண்டிப்பாக நான் போட்டு வச்சுருக்கேன்னா நான் பண்ணுவேனா நடக்குமான்னு கேட்டால் எனக்கே டவுட்டு தான். சத்தியமாக பண்ண மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 2026 கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? இதை நான் அந்த இதை காட்டின பிறகு நல்லாவே பெரிய அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி இதில் உங்களுக்கு கிளியராக தெரியாது. கண்டிப்பாக கிளியராக தெரியாது. நான் வந்து உங்களுக்கு மேலே காட்டுறேன். இதில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணணுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்றாவே லைனாகவே போயிடுறேன். அது ஜிம்முன்னு சொல்லிட்டு மெயில் ஒன்று நான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபிட்னஸ்ஸு. இதை நான் 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். 4 வருஷமாக நான் பண்ணவும் இல்லை, நான் பண்ணி விட்டதா சரித்திரமும் கிடையாது. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் 2026ல ஐ அம் டெஃபினெட்லி கோனா டு தட். அந்த பாட்டு அப்படியே தான் இருக்கட்டும் பார்ப்போம் பண்ணாமல். அண்ட் ஐ எம் க்ரோவிங். இது பர்சனலி வந்து நான் இப்போ இந்த 2025 ஆஃப் மந்த்தாகவே நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். நான் முன்னே இருந்ததுக்கும் இந்த ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸாக நான் எனக்குள்ளே பார்க்குற டிஃப்ரென்ஸ், இட்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸிங் க்ரோத் தான் சொல்வேன். நாட் அகாடமிக்கலி ஆர் நத்திங், பட் பர்சனலி மை செல்ஃப் நான் சில விஷயங்கள் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் நான் வந்து இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அண்ட் தென் ரிச் இன் ஹெல்த். அந்த ரிச் இன் ஹெல்த் வந்து ட்ரீமில் மட்டும்தான் இருக்குது. ரியலில் கண்டிப்பாக என்னால் முடியாது, பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றேன், அதுவும் நான் கிடையாது. பட் ஷியோர் எனக்கு ஒன்று டூ தட் இன் 2026 ஸ்டார்டிங் நாட் டுடே பட் டுமாரோ ஐ வில் டூ தட். அண்ட் நெக்ஸ்ட் எஸ் ஐ காட் த ஜாப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் இப்போ எடுத்திருக்க குரூப்புமே நான் படிக்கிற விஷயத்துக்குமே என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. அதை நான் விரும்பியும் எடுக்கலை. ஆனால் அந்த வயசுலேயே போய் எப்படியாவது இந்த கோடிங்கில் எனக்கு ஜாப் வேணாம், வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நான் கண்டிப்பாக வந்து ப்ளேஸ் ஆகணும். ஸோ அது எனக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். அதனால் எஸ் ஐ காட் த ஜாப்னு சொல்லி நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் என்னால் அது கொஞ்சம் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேர்ள் பேசுகிற மாதிரி, அதில் வந்து ஜஸ்ட் வாட்ச் ஆல்வேஸ் வென்னு இருக்கும். இது ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணுவேன், எல்லாமே பண்ணணும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் காலேஜை தவிர்த்து நான் வேறு எங்கேயும் பண்ணது இல்லை. ஈவன் தான் இது காலேஜாக இருந்தாலும் காலேஜில் ஏதாவது பெரிய ப்ரோக்ராம் நடக்கும்போது ஐ ரியலி வாண்டட் டு டூ. தென் அந்த சில்வர் யூடியூப் பட்டன் ஒன்று இருக்குல்ல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்குள்ளே 2026 சில்வர் பட்டன் வாங்கணும்னு போட்டு வச்சுருக்கேன். பட் யாருக்கு தெரியும் எந்த விஷயம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நடந்துடும். அதனால் அதுவும் ஒரு விஷயம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் அந்த ஸ்ட்ரெஸ் நோட் போட்டு வச்சுருக்கேன்ல, ஏன்னா 365 நாளும் இந்த இயரில் எனக்கு அது மட்டும் தான் வந்து ஃப்ரீ அவைலபிலிட்டியாக என் மைண்டில் இருக்குது.
எரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு டென்ஷன். அது கண்டிப்பாக எனக்கு இந்த 2026 வேணவே வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த இதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் எதை நோட்டீஸ் பண்ணி இதில் பண்ணுறோனோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு அது பண்ணியே ஆகணும். இந்த அந்த வாட்டர் பாட்டில் அதை நான் சொல்லியே ஆகணும். காலேஜுக்கு கூட நான் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். தண்ணி தாக்க மாட்டேக்காதான்லாம் கிடையாது. இந்த பேக்கில் வச்சு அந்த வீட்டை தூக்கிட்டு போகிறதுக்காகவே நான் அதை கொண்டு போக மாட்டேன். அதனால் பர் டே எவ்வளோ கம்மியான லிட்டர் குடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ வந்து 2026 முடியும் போது ஹைட்ரேட்டிங்க்கு எனக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன்டான்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நான் மாறணும். அண்ட் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது இல்லாமல் வந்து ரொம்ப மோசம். இந்த முடி கொட்டுது, ஸ்ட்ரெஸ் வருது, டீஹைட்ரேட் ஆகுது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஏகப்பட்ட விஷயம். ஆனால் இது ஒன்று நான் ஒழுங்காக பண்ணிட்டாலே அதை முக்கால்வாசி சால்வ் ஆகிடும் நம்பி நான் அதை போட்டு வச்சுருக்கேன். பட் பண்ணுவேன் யாஷுவல் பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. அண்ட் தென் 58.3 8.3 58 59 வருவானான்னு தெரியலையே. அந்த ஜிம்முக்கு இதுக்குமே நல்லா மேட்ச் ஆகும். 4 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமும் 2 kgs ஒரு 1 kg ஏறிட்டே தான் போகிறேன். நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை தவிர்த்து இந்த 58 அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கடவுளுக்கே தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன். உருப்படாமல் போகிறதுக்கு, இது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடவுளுக்கே தெரியும். அந்த அளவுக்கு மோசம். அண்ட் தென் செல்ஃப் கேர். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் கேரில் கரெக்டாக தான் இருப்பேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு கேட்டேன்னா ஆச்சரியக்குறி கேள்விக்குறிலேருந்து எல்லாம் வரும். ஸோ அது கண்டிப்பாக இல்லை. அந்த செல்ஃப் கேரில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு சொல்லி அதை நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் லக்கி கார்டு கான்செப்ட் எடுத்துக்கிட்டா அதில் ஒரு பெருசாக ஒரு கதையே போகும். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே வச்சுருக்கேன். என் வாழ்க்கையில் அந்த லக்கி கார்டுன்ற ஒரு விஷயம் இந்த 2026 நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் தென் ட்ராவல் எனக்கு எப்படியாவது இந்த இயரில் வந்து எங்கேயாவது வெளியே வந்து ட்ராவல் போயிடணும். அது வித் ஃபேமிலி, கண்டிப்பாக ஃபேமிலி கூட தான். எனக்கு தனியாக அனுப்பிச்சுட்டு கூட எங்கள் அம்மா செருப்பு கழிச்சு இருப்பாங்க. நடக்கவே நடக்காது. பட் ஃபேமிலியோட வச்சு போகிறேன் கண்டிப்பாக. ஏன் ஸ்டே ஃபோக்கஸ்ட். நான் வந்து ஏன் ஸ்டே ஃபோக்கஸ் போட்டு வச்சுருக்கேன்னா நான் எல்லா விஷயமுமே பண்ணுவேன். எந்த குறையும் இல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணுவேன். ஆனால் அதை ஃபோக்கஸாக பண்ணுவேன்னு கேட்டேன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. எத்தையுமே நான் ஃபோக்கஸாக பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து இந்த காக்காக்கு சாப்பாடு போடுற மாதிரி இங்கே பாதி அங்கே பாதின்னு தான் பண்ணி வச்சுருக்கேன். தவிர்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதான் வந்து சரித்திரமே கிடையாது. அந்த ஸ்டே ஃபோக்கஸ்டுன்றது வந்து நான் அந்த விஷன் போர்டில் போட்டிருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். அது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக ஸ்டே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் முடியும். ஸோ அந்த இது இல்லாமல் இந்த விஷன் போர்டுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது. ஸோ அதனால் நான் ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் ஐ எம் மேனிஃபெஸ்டிங் மை ட்ரீம் லைஃப். என் ட்ரீம் லைஃபுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ இந்த 2026 எண்டில் நான் இன்னமும் என்னோட நிறைய விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யா அந்த மேலே கொஞ்சம் மணி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் காசு இருந்தால் நல்லது தான். அதனால நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் யா இதுதான் என்னோட வெர்ஷன் போர்டு. அண்ட் கண்டிப்பாக நான் இந்த விஷன் போர்டை வந்து அச்சீவ் பண்ணியே தீருவேன் 2026 எண்டில். நான் 2026 எண்ட் ஓர் 2027 ஸ்டார்டிங்கில் நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். வெதர் நான் இது கண்டிப்பாக முடிச்சிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டேன். நம்ம விஷன் போர்டு வந்து ஆக்சுவலி வந்து இம்பாசிபிள் திங்ஸ்லாம் நீங்கள் போடவே கூடாதுங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு மெயின் ரூல். இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று தோணும் இல்லையா, நம்ம இந்த விஷயம் பாதியில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இயர் முடிவுக்குள்ள நம்மளால் அச்சீவ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம போடணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டிருக்கேன். நம்புறேன். வெரி சிம்பிள் திங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதனால் பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன். ஒரு 50 to 60% எனக்கு முடிஞ்சால் கூட ஓகே. அதுவே நான் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தென் பை பாய்.